ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வெரிஃபை தி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் தி ரேஷனல் நம்பர். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்காமா, ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டும் பார்க்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சா தானே நம்ம கண்டே பிடிக்க முடியும். ரைட், ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, சரியா? ஆன்சர் ஷீட்லயே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் அடிஷன் சொல்றேன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் சொல்றேன், இது மல்டிப்ளிகேஷன் சொல்றேன். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition அப்படின்னா என்னன்னா, ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ரேஷனல் நம்பர், இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இன்னொரு ரேஷனல் நம்பரா தான் இருக்கணும். இதுதான் கண்ணா என்னோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, -5/7 இருக்குல்ல, இதை ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, -5/7. அடுத்தது 8/9 பின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரேஷனல் நம்பர் தானே, டிவிஷன்ல தானே இருக்கு. ஸோ அதான் ரேஷனல் நம்பர்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்றேன். -5/7ஐயும் 8/9ஐயும் ஆட் பண்றேன். ஓகேவா? இப்படி ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஆனா இங்க சேமா இல்ல. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எல்சிஎம் எடுப்பேனா? ஸோ 7, டேபிள்ல 7 ஒன் டைம், 9 வராது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது 1,1. 1,1 வந்தா ஸ்டாப் பண்ணிடுங்க. 7 9s are 63. ஸோ அதான் என்னோட எல்சிஎம். ஸோ 7ஐ எது கூட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 63 கிடைக்கும்? 9. மேலேயும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. 9ஐ எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 63 கிடைக்கும்? 7. மேலேயும் அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது -45 divided by 63 plus 56 divided by 63. ஏன் இப்படி போட்டேன்? புரியுதா? ரைட். அடுத்து இப்போ +56ஐயும் இது ஒன்று பாருங்க. அடுத்தது இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? அதை ஒரே ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. மேல இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மேல இருக்கிற நம்பரை சால்வ் பண்ணுங்க. +56 -45, பெரிய நம்பர்ல இருக்க சைன் என்ன? பிளஸ். பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ். ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும். 6ல 5 போச்சுன்னா 1, 5ல 4 போச்சுனாலும் 1. இங்க போடுறேன், கண்டினியூஷன். ஸோ அப்போ +11/63. இப்போ இதுதான் என்னோட சி. இப்போ இதுதான் என்னோட சி. இப்போ உங்களோட க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ A + B = சின்ற ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சா? அதை ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சருமே ரேஷனல் நம்பர் தான். புரிஞ்சுதாக்கண்ணா? இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition. இப்போ அடுத்தது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். அதேதான்பா, ரொம்ப ஒன்றும் காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். A into B, ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரும் எதுவாக தான் இருக்கணும்? ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அப்போ அதே தான் இங்கே நீங்கள் அஸ்யூம் பண்ணதே இங்கேயும் எடுத்துக்கோங்க. ஏபின்னு எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதே எடுத்துக்கோங்க. ஏக்கு -5/7, பிக்கு 8 × 9. இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்? ஒரு ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 5 × 8 40. அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 63. ஸோ தட் இஸ் யுவர் ஆன்சர். -40 divided by 63. அவ்வளோதான். இதை மட்டும் எழுதினீங்கனாலே போதும். ஓகே, இங்க இந்த இடத்துல C is equal to ரேஷனல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரேஷனல் நம்பர் அப்படின்னு. அப்போ ஸோ தட் கரெக்ட் பண்றவங்களுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். சரியா? இங்கேயும் எழுதிக்கோங்க. புரியுதாக்கண்ணா?
ஒரு நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ரெகுலரா வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. அப்பதான் புரியும். சரியா? சரி ஓகே. புரியுது அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன் போயிட்டு இருக்குப்பா. தம்ப்நெயில்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க் யூ.